அன்பான சகோதரர்களே, அவர் சொல்றாரு, உனக்கும் அல்லாஹ் தௌபாவுக்கு மத்தியில் எந்த தடையும் இல்லை, நீங்க தாராளமாக மணந்திருக்கலாம். ஆனா இனிமே இந்த பூமியில இருக்காதீங்க, வேற ஒரு நிலப்பகுதிக்கு வேற ஊருக்கு போயிருங்க. ஏன்னா அங்க நல்ல மக்கள் இருப்பாங்க, நல்ல மக்களோட பழகும்போது நல்ல சிந்தனைகள் வரும் அப்படின்னு அவர் வழிகாட்டுறாரா. இவரும் இனிமேலாக நம்ம திருந்தி வாழணும்னு சொல்லி பழைய ஊரை விட்டு புதிய ஊருக்கு நல்ல மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதிக்கு போறார். போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறார்? அவருடைய ரூஹை வாங்குகிறார். அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய உயிரை வாங்குகிறார். உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அந்த மனிதர் நான் எந்த ஊருக்கு போகணும்னு நினைச்சாலோ அந்த ஊரை நோக்கி திரும்பி அந்த பக்கம் விழுந்து விட. இப்போ மலக்குமார்கள் வர்றாங்க, ரஹ்மத்துடைய மலக்குமார்கள், அதாவுடைய மலக்குமார்கள் 2 பேரும் வர்றாங்க. அப்ப அங்க சர்ச்சை நடக்குது. அதாவுடைய மலக்குமார்கள் சொல்றாங்க, இவன் 100 கொலை செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சொல்றாங்க, இவன் 100 கொலை செஞ்சா என்ன, அதை அறியாம செஞ்சான், திருந்திட்டான், தௌபா கேட்டுட்டான், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டான் அப்படின்னு 2 பேரும் சர்ச்சை பண்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்க அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க. இவன் கடந்து வந்த நிலப்பரப்பையும் இனி கடக்க போகிற நிலப்பரப்பையும் அளந்து பாருங்க. எது அதிகமா இருக்கோ அதோட அவர் என்ன செய்வோம், சேர்த்துருங்க. உண்மையிலேயே இவர் கடந்து வந்த பகுதி ரொம்ப கம்மி, இனி கடந்து போக வேண்டிய பகுதி இருக்குது, அதுதான் அதிகம். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், நம்முடைய கருணையால அது ஒரு கடந்து வந்த நிலப்பரப்பை பார்த்து அல்லாஹ் சொன்னா, அந்த பாதி நீ தூரமாகிவிடு. இனி இவர் கடக்க இருக்கிறாரு, அந்த நிலத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், அந்த கரவை நீ சுருக்கி விடு. யாருக்கு செய்யணும்? 100 கொலை செஞ்சாரு, அல்லாஹ் மன்னிச்சான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய கருணை உங்களுக்கு புரியுமா? புரிய. அவன் இவ்வளவு தப்புகளை செஞ்சான், ஆனா திருந்தி விட்டான். உண்மையிலே அவன் கடந்து வந்த பகுதி கம்மிதான், ஆனால் அல்லாஹ் அவனுக்கு எப்படி கருணை காட்டுறான், அதை விசாலமாக்குகிறான். கடைசியில் அளவு பார்த்தா 1 ஜான் வித்தியாசத்துல அவன் கடந்து வந்த பகுதி 1 ஜான் அதிகமா இருந்தது. அவன் சொர்க்கவாசியாக அல்லாஹ் ஆக்கி அவனை மன்னித்தான் அப்படிங்கிற செய்தி பார்க்கணும். இது ஃபிக்ஹா மசாயிலா என்னது? இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அல்லாஹ் ஒவ்வொரு மனுஷனுடைய ஈமான அல்லாஹ் தெரிஞ்சவன். அவன் 99 கொலை செஞ்சான்னா அவன் ஈமான் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். நமக்கு தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு இவங்க உட்கார்ந்துட்டு ஒரே ஒரு ஆள் தான் மேல உட்கார்ந்துட்டு செய்யற ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண், இது நிராகரிக்கணும். அது எப்படி? 99 கொலையை செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் மன்னிப்பானா? 100வது கொலையை வரை அவன் மன்னிவிட்டான், அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் மன்னிச்சா உங்களுக்கு என்ன? அல்லாஹ் மன்னிச்சா உங்களுக்கு என்ன? அல்லாஹ் மன்னிச்சா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. எப்படி கேள்வி பாருங்க, யாருக்கு எதிரான கேள்வி இது? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் தடைகிறது இல்லையா? அது மலக்குமார்கள் சர்ச்சை செய்வாங்களா? ஆதம நான் படைக்க போறேன்னு அல்லாஹ் சொல்லும் போது மலக்குமார்கள் கேட்டாங்களே கேள்வி, காலோ தஜால் பியா யுஃசிது பியா வஸ்மிகு திமா, ரத்தத்தை ஓட்டக்கூடிய பூமியிலே குழப்பம் செய்யக்கூடிய மனுஷனை படைக்க போறேன்னு. அது ஹதீஸ்ல இருந்தா மறுத்திருப்பாங்க. நல்லவேளைக்கு குர்ஆன் இருந்தனால தப்பிச்சு. எப்படி அல்லாஹ் பேசுறதுக்கு எதிராக வானவர் கேட்பாங்க கேள்வி? அல்லாஹ்வுடைய செட்டப். அல்லாஹ்வே என்ன செய்வான், இந்த மாதிரி வானவர்களை கேள்வி கேட்க விடுறான் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு. அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை காட்டுறதுக்கு மலக்குமார்கள் அனுப்புறான், ரஹ்மத்துடைய மலக்கு அனுப்புறான், அதாவுடைய மலக்கு அனுப்புறான். இப்படி சர்ச்சையை அல்லாஹ்வே ஏற்படுத்துறான், அல்லாஹ்வே தீர்ப்பு சொல்றான், அல்லாஹ்வே அவனை சொர்க்கவாசியை ஆக்குறான். அல்லாஹ்வுடைய அதிகாரம் போகுது. இதுல நம்ம போய்கிட்டு கேள்வி கேட்கிறது நமக்கு என்ன அதிகாரம்? ஒரே ஒரு ஆளா மறுத்தார், வேற யாரும் ஹதீஸை மறுக்கல இந்த ஜமாத்துல. மற்றவங்க ஆலோசனை பண்ணாங்களா? அதுவும் கிடையாது. ஏன்னா இந்த ஹதீஸை தான் நாம பயானம் சொல்லிக்கிட்டு இருப்போம். திடீர்னு மறுத்தவங்க ஒவ்வொரு ஹதீஸை பண்ணா திடீர்னு மறுக்கும் போதெல்லாம் தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒரு ஹதீஸ், நாளைக்கு ஒரு ஹதீஸ். அல்லாஹ் பாருங்க. ஏகத்துவம் நவம்பர் 2004, ஏகத்துவம் நவம்பர் 2004
3470 ஹதீஸை போட்டு அழகா எழுதி இருக்கிறாங்க. அப்பலாம் இந்த ஹதீஸ் தப்புன்னு தெரியல. என்ன பிரச்சனைனா, அவங்க ஜமாத்துக்கு ஒரு ஆளு போய் சேர்ந்துட்டார். அவர் முன்னாடி கொலை செஞ்சவர். அவர் யாரு? கொலை செஞ்சவர். நிறைய கொலைகளை, 1-2 கொலை, 99 கொலை மாதிரி தான், நிறைய கொலை பண்ணவர் அந்த ஜமாத்தை போய் சேர்ந்துட்டார். அப்ப மற்ற கூட்டத்தில் உள்ளவங்க, மற்ற இயக்கத்தில் உள்ளவங்க என்ன செய்யறாங்க? கொலைகாரனை போய் ஜமாத்தில் வச்சிருக்கிற, கொலைகாரனை போய் ஜமாத்தில் வச்சிருக்கிற என்ன செய்யறாங்க? விமர்சனம் பண்றாங்க. அதுக்கு இந்த மட்டும் இந்த ஹதீஸை போட்டு, இந்த புகாரில் இந்த ஹதீஸை போட்டு எழுதுறாங்க, 100 கொலைகள் செய்தவரை கூட அவர் திரும்பி தௌபா செய்யும் போது அவரது தௌபாவை ஏற்று அல்லாஹ் மன்னிக்க தயங்கவில்லை. 100 கொலை செஞ்சவரை கூட அல்லாஹ் என்ன செய்யல? மன்னிக்க தயங்குறானா? மன்னிச்சுட்டான் என்பதை இந்த ஹதீஸில் பார்க்கிறோம். 100 கொலை செய்தவர் திரும்பி தௌபா செய்யும் போது அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டார் என்பதை இந்த ஹதீஸில் பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் திருந்திய ஒரு மனிதரை கொலைகாரர் என்று திரும்ப திரும்ப கூறி அல்லாஹ்வின் மன்னிக்கும் அதிகாரத்தை தம் கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். எப்படி? இவங்க ஜமாத்துக்கு ஒரு ஆள் திரும்பி வந்து திருந்தலாம், யாரும் அவரை பத்தி திருந்துற மனுஷனும் கொலைகாரம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சரிதான். ஆனா அப்ப மட்டும் விமர்சனம் பண்றவங்க அல்லாஹ்வை மன்னிக்கிற அதிகாரத்தில் கை வைக்கிறவங்க தெரியுங்க. அப்ப மட்டும் இந்த ஹதீஸ் உங்களுக்கு சரியா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஹதீஸே இல்லைங்கிறாங்களே. சொல்ல போனா உங்க ஜமாத்துக்கு வந்தாரு, அவர் அல்லாஹ் மன்னிச்சாரா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமாங்க? சொல்ல முடியாது. ஆனா புகார்ல உள்ள ஹதீஸ் இருக்குது, இந்த 99 கொலை செஞ்சாங்க, இவன் மன்னிச்சான்னு யாரு சொல்றா? அல்லாஹ் சொல்றான். வேற யாரு சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆளை வந்து வரும்போது கொலைகாரன் விமர்சனம் பண்ணா அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிறதுனா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நான் இவரை மன்னித்து விட்டேன் என்று சொன்ன பிறகு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம்? இதுதான் அதிக பிரசங்கித்தான். அதிகமா அறிவை யூஸ் பண்ணா இப்படித்தான் நடக்கும். இது சாதாரண விஷயம் இல்ல சகோதரர்களே. அல்லாஹ் இப்படியெல்லாம் தோல் வச்சு காட்டுறான். ஹதீஸை மறுக்கிறவங்களுக்கு சிந்தனையில் ஏற்பட்ட கோளாறு என்ன? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல கை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாருக்கு வேலையை செஞ்சா? முஹத்தஸிலா தான் செஞ்சா. அவன் தான் ரஹ்மத்துல கை வச்சான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல பெரும்பாவம் செய்தவன் முஸ்லிம் கிடையாது, காஃபிர் கிடையாதுன்னு சொல்லிட்டான். முத்தி போய் சிந்தனை முத்தி போனவங்களுடைய நிலம் அதுதான். இந்த இடத்துல ஒரு ஹதீஸை நான் சொல்ல வேண்டியது, ஏன்னா இது ஆபத்தான போக்கு. இன்னொரு ஹதீஸை பாருங்க, புகாரில 3478வது ஹதீஸ். புகாரில 3478வது ஹதீஸ். என்னங்க இது? அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அதுல போய் நம்ம என்னங்க ஆய்வு பண்ண வேண்டியது இருக்குது? ஆய்வு பண்ண வேண்டிய மேட்டரா இது? அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம எதுக்கு மூவ் பண்ண வைக்கணும்? புகாரில் உள்ள ஹதீஸ். இந்த ஹதீஸை பாருங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு முன்னாடி ஒரு மனிதன் இருந்தான், அவன் ஏகத்துவத்துல கரெக்டா இருந்தான், லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமால சொல்லி இருந்தான். ஆனா அமல்கள் கொஞ்சம் கம்மியா செஞ்சான், அமல்கள் செய்யல. இவனுக்கு மௌத்துடைய நேரம் வந்தவனையுமே பயம் வருது. என்ன பயம்? நம்ம அமல்கள் ஒன்றும் செய்யல, இந்த நிலையில் அல்லாஹ் நம்ம என்ன செய்வான்? நரகத்தில் கொண்டுவானோ அப்படின்னு பயம். நான் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு, நான் உங்கள்கிட்ட எப்படி நடந்தேன், நீங்க இந்த நல்ல தந்தையா நடத்தீங்க, அதெல்லாம் சரி, நான் பயப்படுறேன், அமல்கள் ஒன்றும் நான் பெருசா செய்யல, நான் மூத்தா போயிட்டா இந்த எரிச்சு சாம்பலாக்கி காத்துல என்ன செய்ய தூவி விட்டுருக்கேன், நான் அல்லாஹ்விட்ட இருந்து தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறார். இவர் நினைக்கிற அல்லாஹ்வை தப்பிக்க முடியுமா? தப்பிக்க முடியாது. சரி, இவர் அல்லாஹ்வை மறுத்த காஃபிரா? இவரு அல்லாஹ்வை இல்லைன்னு சொன்னாரு. அல்லாஹ்வை இல்லைன்னு சொன்னாரா? இல்ல, அல்லாஹ்வை நம்புறாரு. அல்லாஹ்வை நம்ப போய்த்தானே அல்லாஹ்வுக்கு பயப்படுறாரு. நரகத்தில் போட்டுவானான்னு பயப்படுறாரா இல்லையா? நரகத்துக்கு நம்புறாரு, அல்லாஹ் நம்புறாரு, மறுமையை நம்புறாரு, எல்லாம் நம்புறாரு. ஆனா அந்த மௌத்துடைய நேரத்துல அந்த பயத்துல பீதியில அவருக்கு கொஞ்சம் சிந்தனை தடுமாற்றமா ஆயிடுச்சு. மௌத்துடைய நேரத்தில் மனுஷன் உணர்வானா இல்லையாங்க? உணர்வானா இல்லையா? உணர்விடுமா, நிதானம் இறந்துருவான். அப்ப இங்க அல்லாஹ் நம்மளோட நரகத்தில் போட்டுவானா அந்த பயத்துல ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொல்லிட்டார். என்னை எரிச்சு சாம்பலாக்கி தூக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டார். பிள்ளைகள் அப்படி
செஞ்சுட்டாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்வான்? அவரை எழுப்பிட்டான். ஏன்பா ஏன் இந்த வேலையை செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, அல்லாஹ் உன்னுடைய பயத்தினாலதான் இப்படிப்பட்ட வேலையை நான் செஞ்சுட்டேன். அல்லாஹ் என்ன செய்வானா, எனக்கு பயந்தி அப்படின்னு சொல்லி அவரை மன்னிப்பான் அப்படின்னு ஹதீஸ்ல பார்க்கணும். இந்த ஹதீஸை மறுக்கிறார். அது எப்படி அல்லாஹ் என்னை மன்னிப்பான்? எரிச்சு சாம்பலாக்கி காதல் தூக்கி விட்டா அல்லாஹ் இருக்க முடியாதுன்னு நினைச்சிருக்கிறான். இவனை போய் அல்லாஹ் மன்னிப்பானா? இந்த ஹதீஸ் எத்தனை இடங்கள் வருது தெரியுமா? எத்தனை சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க தெரியுமா? புகாரியில அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க 3428 ஹதீஸ். யாரு? அபு சயீத். புகாரியில 3452 ஹதீஸ். உக்பத் இப்னு அம்ர் இவங்களும் அறிவிக்கிறாங்க. ஹுதைஃபா, இந்த ரெண்டு பேரும் சஹாபி. இவங்களும் இதே சம்பவத்தை அறிவிக்கிறாங்க. எத்தனை சஹாபியாச்சு? எத்தனை சஹாபியாச்சு? 3. முதல்ல யாரு? அபு சயீத், உக்பத் இப்னு அம்ர், ஹுதைஃபா. 3 சஹாபியாச்சு. 4வது புகாரியில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. எத்தனை சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க பாருங்க. 3481 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அஹ்மதுல 3597 அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இதே ஹதீஸ் தான், இதே சம்பவம் தான். அஹ்மதுல 19161வது ஹதீஸாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 சஹாபாக்கள் மட்டும் எத்தனை பேரு? 6 பேரு இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஹதீஸ் மறுக்க முடியுமா? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் சம்பந்தப்பட்டது. எங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல ஸ்கேல கொண்டு வந்து அளக்கிறதுக்கு நம்ம யாரு? நம்ம நூலை கொண்டு வந்து இப்படித்தான் இருக்கு அப்படித்தான் இருக்கு கணக்கு போடுறதுக்கு யார்? இதெல்லாம் அதிகம் ரசிக்கத்தனம் இல்லையா? ஒருத்தான் அல்லாஹ் நம்பி இருக்கிறான், மறுமையை பயந்திருக்கிறான், மௌத்துடைய நேரத்துல ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டான். தப்பு செஞ்சாலும் மன்னிக்கிறவன் இந்த ரஹ்மான். என்ன எதிர்பார்க்கறீங்க? எல்லா மனுஷனும் அப்படி 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கணுமா? அது உங்க மண்டைக்கு வேணா அப்படி இருக்கலாம். அல்லாஹ் அப்படி இல்லை. அல்லாஹ் நம்ம கோலா இருந்தாலும் கொஞ்சம் ஏதாவது மைனஸ் பாயிண்ட் இருந்தாலும் மன்னிச்சு கருணை காட்டக்கூடியவங்க அந்த ரஹ்மான். உங்களை மாதிரி முத்தி போன சிந்தனை எல்லாம் அல்லாஹ்வுக்கு இருக்காது. தாழ்ந்து போன சிந்தனை, முரட்டு குணம், முரட்டு சுபாவம், அதான அர்த்தம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் சம்பந்தமாக ஹதீஸ் அப்புறம் பாருங்க, அது எல்லாம் இப்படித்தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இவங்க பார்க்கிற இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா ரஹ்மத்துடைய ஹதீஸ் அப்புறம் மறுத்தான். அப்ப இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் போறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம வந்து இது உதாரணத்துக்கு தான் 2 ஹதீஸ் நான் சொல்லியிருக்கிறேன். இவங்க குர்ஆன் இது ஏதாவது குர்ஆன் பண்ணா இருக்குதா சொல்லுங்க? இந்த 2 ஹதீஸ் 99 கொலை செய்தா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு குர்ஆன் சொல்றதுதா? இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செஞ்சுட்டு அல்லாஹ் மன்னிக்கணுமா? அல்லாஹ் மன்னிக்கலையா? மன்னிச்சானே. அப்ப இது எப்படி குர்ஆனுக்கு முரண்? ஏதாவது வசனத்தை கொண்டு வருவாங்க, ஏதாவது ஒரு வசனம் இருக்கும். இத்தனை ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்குதுல்ல, அது ஏதாவது ஒரு வசனத்தை கொண்டு வந்து காட்டி இது குர்ஆனுக்கு முரண். இந்த மனுஷன் அல்லாஹ்வை நம்பினவன், நரகத்தை நம்பினவன், மறுமையை நம்பினவன், மௌத்துடைய ஆழத்துல புத்தி பேதலிச்சு இப்படி பேசிட்டானே, அல்லாஹ் அவனை மன்னிச்சு கண்ணை காட்டினானே, அது எந்த வசனத்துக்கு முரணா இருக்குது? எங்கேயாவது குர்ஆன்ல இப்படி ஒரு மனிதன் நினைத்தால் அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான் எங்கேயாவது இருக்குதா? இல்ல. ஏதாவது வசனத்தை கொண்டு வருவாங்க குர்ஆனுக்கு முரண் சொல்லி காட்டுறது. இதுதான் குர்ஆனுக்கு முரண் என்று இவங்க மறுக்கக்கூடிய லட்சணம். புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன், இது மாதிரி நிறைய ஹதீஸ் இருக்கு. இப்போ அந்த ஷிர்க் மேட்டர் கொண்டு வருவோம். ஏன்னா முக்கியமா நம்ம முஷ்ரிக்குறாங்கன்னா அதுக்கு விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா? சிஹ்ர், சூனியம்னு ஒன்று இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 102வது வசனத்துல சூனியம்னு ஒன்று இருக்குது. அதை தெளிவா சொல்லி காட்டுறான். நீங்க அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. நீங்க நிறைய பேர் பார்க்காம இருக்கிறது தான் பிரச்சனையே. இஷ்டத்துக்கு அவங்க பல விளக்கங்களை சொல்லிட்டு போறாங்க. அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் அவங்க கர்ப்ப மாற்றுவான், உண்மை பக்கம் கொண்டு வருவான். வத்தபவு மாதத்துலு ஷயாத்தீன் அலா முல்கி சுலைமான். அல்லாஹ் அதுல சொல்றான், மதீனத்து யூதர்கள் சுலைமானுடைய ஆட்சி காலத்துல ஷைத்தான்கள் ஓதிய சிஹ்ரை பின்பற்றினார்கள். மதீனாவில் வாழ்ந்த யூதர்களுக்கு
சூனியக்கலை அவங்க செய்யறாங்க. அந்த சூனியக்கலை அவங்கள்ட்ட எப்படி வந்துச்சு? சுலைமான் சோழனுடைய ஆட்சி காலத்துல சில சைத்தான்கள் அந்த வேலையை செஞ்சாங்க. சரி, அந்த கெட்டவர்களுக்கு அந்த சைத்தான்களுக்கு எப்படி வந்துச்சு அந்த சூனியம்? ஹாரூத் மாருத்திலிருந்து வந்தது. அந்த ஹாரூத் மாருத் மாணவர்கள் தான். இவங்க அதை சைத்தான் பார்க்குறாங்க. அந்த வசனத்தை என்னென்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? வானவர்களை சைத்தானாக்கி, சைத்தான புறம் மூமினாக்கி, அவ்வளோ நடந்திருக்கு அந்த வசனத்துல. யூதர்கள் எல்லாம் காஃபிர்னு சொல்றான். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? மூமினா இருந்தாங்கிறாங்க. அந்த விளக்கமெல்லாம் தனியாக விரிவான ஒரு டாபிக். ஆனா நான் கொள்கை சம்பந்தமான விஷயமா இருக்கனால நான் லேட்டா சொல்லிட்டு போறேன். அந்த வசனத்துல எல்லாம் சொல்றான், ஹாரூத் மாருத் சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க. நாங்க சோதனையா இருக்கிறோம், என்னமான புத்திரத்துக்கு பலா கற்போர், நாங்க சோதனையா இருக்கிறோம், இதை படிச்சு காத்திரா போயிடாதீங்க என்று சொன்னாங்க. இதன் பிறகு அவர்களிடமிருந்து கணவன் மனைவிக்கிடையே பிரிக்கக்கூடிய விஷயத்தை கற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அதன் மூலம் அவர்கள் யாருக்கும் எந்த தீங்கையும் செய்ய முடியாது. இப்படி அந்த வசனம் நீண்ட ஒரு வசனம் சுருக்கமா சொல்லியிருக்காங்க. சூனியம் ஒன்று இருக்குதுன்னு அல்லாஹ் வசனத்துல சொல்றான். அது பெரும்பாவம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மக்களை சோதிப்பதற்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தரப்பட்ட விஷயம், மக்களை சோதிக்கிறதுக்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த சூனியத்தின் மூலம் என்ன செய்ய முடியும்? கணவன் மனைவிக்கிடையே பிரிக்க முடியும் என்று சொல்கிறான். இந்த சூனியத்துடைய பாதிப்பு சூனியக்காரன் நினைச்ச நேரத்தில் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அது நடக்காது. அல்லாஹ் எப்போது யாருக்கு என்ன நானாலும் அதுதான் நடக்குமே தவிர சூனியக்காரன் இஷ்டத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளவு விஷயங்களும் அந்த 2:102 வசனத்துல இருக்கு. இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சுதான் இமாம் ஷாஃபிஈ, இமாம் புகாரி எடுத்து பாருங்க. இந்த வசனத்தை போட்டு சூனியத்துக்கு இமாம் புகாரி விளக்கம் போடுறாரு. இமாம் புகாரி, இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மது, எல்லா இமாம்களும் எல்லா அறிஞர்களும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் சொல்ல போனால் நீ சூனியத்தை மறுக்கிறாங்க. அவங்க ஒரு புக்கு போட்டுக்கிறாங்கல்ல, சூனியம் ஒரு பித்தலாட்டம், அதுவே ஒரு பெரிய பித்தலாட்டம். ஏன்னா அந்த புத்தகத்துடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா நாங்க மட்டுமா சூனியத்தை மறுத்திருக்கிறோம், ஷௌகானி மறுத்திருக்கிறாரு, அபூ ஹனீஃபா மறுத்திருக்காரு, இமாம் ராஸி மறுத்திருக்காரு, பகவி மறுத்திருக்கிறாரு, அவர் அவரையார் மறுத்திருக்காரு, ரூஹுல் பயான் ஆசிரியர் மறுத்திருக்கிறாரு, அவர் மறுத்திருக்காரு, இவர் மறுத்திருக்காருன்னு ஒரு 10-15 அறிஞர்களுடைய பட்டியலை போடுறாங்க. ஆனா அவங்க யாருமே மறுக்கல. அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க? 2:102 வசனத்தை எப்படி நம்பினாங்க? இவங்க சொன்ன அறிஞர்கள், இவங்க சொல்லாத அறிஞர்கள் கடல் மாதிரி நிறைய இருக்கு. உலகமே அதுதான். எல்லாரும் 2:102 வசனத்தை வச்சுதான் சூனியம் இருக்குது, அது பெரும்பாலும் அது அல்லாஹ்னா பாதிப்பு ஏற்படும் நம்புறாங்க. உலகமே நம்புது, முஸ்லிமே நம்புறாங்க, முஸ்லிம்களே நம்புறாங்க. சரி, நீங்க சொன்னீங்க அந்த அறிஞர்களாவது அவங்களும் 2:102 வசனத்தை அப்படிதான் நம்புறாங்க. அவங்க சொன்னது வேற. சூனியத்துல பல வகை இருக்கு. அதுல வித்தை செய்யறது ஒரு வகை, பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னத இந்த வித்தை செய்யற ஒரு வகையும் இருக்குது சூனியத்துல சொன்னாங்களே. அவன் பாதிப்பு ஏற்படுத்த சூனியத்தை மறுக்கல. எதை சொன்னாங்க? வித்தை செய்வதும் சூனியத்தில் அடக்கும், பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சூனியம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சூனியம் இருக்குன்னு அவங்க சொன்ன கருத்துக்களை எல்லாம் இழுக்கடிப்பு செஞ்சுட்டு வித்தை செய்வதும் இருக்கிறது சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் கொண்டு வந்து பத்தியா எங்க கருத்துல இருக்காங்க, எங்க கருத்துல இருக்காங்க, எங்க கருத்துல இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாப்பு. அப்படி பித்தலாட்டமா இல்லையா? இதுதான் பெரிய பித்தலாட்டம். அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில முஸ்லிம்கள் அந்த வசனத்தை நம்பித்தான் இன்றைய வரை சூனியம் ஒன்று இருக்குது, அது அல்லாஹ் நாம வாலிபர்கள் நம்பிட்டு வர்றாங்க. இன்னைக்கு இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? இவருக்கு சூனியம் ஒத்து வரல. சூனியம் ஒத்து வரல, சூனியக்காரன் போய் மோத வேண்டியதுதான். அதே முஸ்லிம்களோட மோதணும். ஏதோ சவால் விட்டா அதான் போகட்டும். ஹதீஸ நம்புறவங்கள, குர்ஆன் வசனம் நம்புறவங்கள போய் முஸ்லிக்கு சொல்லலாமா? இது என்னவோ சூனியத்துக்கு சூனியக்காரனுக்கு எதிரான சவால் மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்ல, இது அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரான சவால், ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு எதிரான சவால். ஒரு மனுஷன்
அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றானோ அதைத்தான் எடுத்து சொல்லணும். அல்லாஹ் ரசூல் சொன்னது அறிவுக்கு பலனுங்கிறதுக்காக வசனத்தை வெட்டலாமா, துண்டாக்கலாமா? ஹாரித் மார்க்கு பாருங்க, ஒமா உன்சில அலல் மலக்கைனி பி பாபில ஹாரித் மாருத்னு அழகா இருக்குது வசனம். மலக்கை பி பாபில் ஹாரித் மாருத். ஹாரித் மாருத் மலக்கு மத்தியில எத்தனை வார்த்தை இருக்குது? ஒரே ஒரு வார்த்தை. இரு மாணவர்கள் யாரு நல்ல மாணவர்கள் விளக்கிட்டாங்க ஹாரித் மாருத்னு சொல்லி. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த மலக்கை ஹாரித் மாருத் ரெண்டு வசனத்துக்கு மத்தியில ஒரு வெட்டு வெட்டுறாங்க. ரெண்டையும் வெட்டி விட்டு அவன் இந்த ஹாரித் மாருத் கொண்டு எங்க சேர்க்கிறாங்க? 7 வார்த்தைக்கு முன்னாடி சயாத்தீன் இருக்குது, அங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இதாவது பரவாயில்ல, 7 வார்த்தை தான். ஹாரித் மாருத் கொண்டு போய் சைத்தானை சேர்த்தாச்சு. மலக்கை எப்படி ஆக்கியாச்சு? சைத்தானை மாத்தியாச்சு. அப்போ இந்த மலக்கையின் தனியா இருக்குமே, இது எங்க போய் சேர்க்கிறது? அது 7 வசனத்துக்கு முன்னாடி போய் ஜிப்ரீல் மீகால் இருப்பாங்க, அங்க போய் சேர்க்கிறது. பாருங்க, நீங்க வசனத்தை எடுத்து பாருங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா 6 வரி இருக்கு, முன்னாடி 7 வரி இருக்கு. அங்க இருக்கு ஜிப்ரீல் மீகால், அங்க கொண்டு போய் வசனத்தை 2ஆ வெட்டி ஹாரித் மார்க்கு முன்னாடி உள்ள 7 வார்த்தைக்கு முன்னாடி சயாத்தீன் போய் சேர்த்து மலக்கையை கொண்டு போய் எங்க 7 வசனங்களுக்கு முன்னாடி உள்ள ஜிப்ரீல் மீகால்ல போய் சேர்க்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படியா குழம்புற மாதிரி வசனத்தை இறக்கிருக்கிறான். இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னா, இந்த வசனத்துல அல்லாஹ் தெளிவா சொல்றான், யூதர்கள் வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, சுலைமானுடைய ஆட்சி காலத்தில் இந்த ஷைத்தான்கள் தான் காஃபிரானார்கள். சொல்றானா அல்லாஹ்? காஃபிரானார்கள். மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப சூனியத்தை கற்றுக்கிறவங்க கற்றுக் கொடுக்கிறவங்க யாரு? காஃபிர். யூதர்கள் எப்படி இருந்தார்கள்? காஃபிர்களாக இருந்தார்கள். சூனியத்தை படித்து கொடுத்த இந்த யூதர்கள், படித்துக் கொண்ட யூதர்கள் காஃபிர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சொல்றான். ஹாரித் மாருத் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? நாங்க சோதனையா இருக்கிறோம், பலாத்தப்பு என்னப்பா என்னப்பா காஃபிர் ஆகிறாத அப்படித்தானே சொன்னாங்க. இப்படிதான் சொன்னாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் இருந்து கடைசியில வலவு அண்ணவும் ஆமனும் ஒத்தப்படும், அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்து நடந்திருந்தால் சொர்க்கமே அவர்களுக்கு சிறந்ததாக இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அவங்க ஈமானும் இல்ல, அல்லாஹ் அஞ்சவும் இல்லை. இவ்வளவு இருக்கும்போது இன்னைக்கு இவங்க வந்து என்ன செய்யறாங்க? யூதர்கள் 2 சாரா இருந்தாங்களா? இந்த வசனத்தை யூதர்கள் 2 சாரா காஃபிரா போயிடாத அப்படின்னு சொல்லும் போது அதை படிச்சுக்கிட்ட ஒரு சாரா இருந்தாங்கன்னா, இன்னொரு சாரா காஃபிரா போயிடாதுன்னு சொன்னோடனே நான் காஃபிரா போயிடக்கூடாதுன்னு சொல்லி சூனியத்தை படிக்காம வேற ஒன்றத்தை படிச்சுக்கிட்டாங்க. எப்படி பார்த்தீங்களா? அதான சொன்னேன். இப்ப யூதர்களை இவங்க மூமின் ஆக்குறாங்க. கணவன் மனைவிக்கிடையே கலையை படைச்சவன் காஃபிர், அவனை இவங்க மூமின் காட்டுறாங்க. ஒரு யூதனை அல்லாஹ் கண்டிக்கிறான். அவன் ஈமான் கொண்டிருந்தா, இறையச்சம் கொண்டிருந்தா அது சொர்க்கம் அவனுக்கு சிறப்பா இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? காஃபிரா போயிடாத ஹாரித் மார்க்கு சொல்லும் போது காஃபிரா போயிடா, அப்ப எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த ஈமான் அதிகமா இருக்கு. யார்? இந்த யூதர்கள் ஈமான் உள்ளவ மாதிரி காஃபிரா போயிட வேண்டாம், நான் வேற ஒன்று படிச்சுக்கிறேன்னு சொல்லி வேற ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி குர்ஆன் வசனம் இருக்கு. புகாரியில தெளிவா பல ஹதீஸ் இருக்குது. சூனியத்துக்கு அல்லாஹ் அண்ணா பாதிப்பு ஏற்படும் என்று பல ஹதீஸ் இருக்கு. இப்ப அதனுடைய விளக்கம் நம்ம இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ முதல்ல இதை ஷிர்க்குன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஷிர்க்கு, அதுக்குரிய பதிலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன ஷிர்க்கு? ஒரு மனிதன் எல்லாம் லாஜிக்கு தங்கன்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்பட வேண்டும் என்றால் கத்தியை எடுக்க வேண்டும், கம்பையை எடுக்க வேண்டும், கடப்பாரை குத்த வேண்டும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும். ஒண்ணுமே செய்யாம, புறச்சாதனங்கள் எதுவுமே இல்லாம என்னமோ சூனியக்காரன் எங்கேயே இருக்கிறானா, அவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறான்னா இது அல்லாஹ்வுடைய ஆற்றல் இல்ல. அல்லாஹ் தானே எங்கேயே இருந்து பாதிப்பு ஏற்படுத்துவான், புறச்சாதனங்கள் இல்லாம. அப்ப இது நம்புறது இருக்கு. சூனியத்தால பாதிப்பு ஏற்படும் நம்புறது இருக்கு. சூனியத்தால பாதிப்பு ஏற்படும் என்று நம்புற மக்கள் யாருமே சூனியக்காரன் போகன்னு சொல்றதில்லை. சூனியக்காரன் போகாதீங்க, சூனியம் செய்வது பெரும்பாலும் அப்படிதான் சொல்றாங்க. அல்லாஹ் மட்டும் வணங்குறாங்க, வணக்கத்துல வேற யாருக்கும் அவங்க செலுத்த மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்க சூனியத்துல அல்லாஹ் என்ன பாதிப்பு, அது நம்புறாங்க. இப்ப இதை போய் ஷிர்க்குங்கிற அளவுக்கு கொண்டு போய் இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. ஆனா உண்மையிலே
சிறுக்கா? இதெல்லாம் எப்படி தெரியுமா? வழிகேடர்களுடைய அணுகுமுறை. முஅத்தஸிலாக்கள் இருந்தாங்கல்ல, அவங்க அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை எல்லாம் மறுப்பாங்க. என்ன சிஃபத்துகளை? அல்லாஹ் பார்ப்பான், கேட்பான், இதெல்லாம் மறுப்பாங்க. இதுக்கு அவங்க வச்ச வாதம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இவங்க வைக்கிறாங்களே வாதம், இதே வாதத்தை தான் லாஜிக்கை தான் முஅத்தஸிலாக்கள் வச்சாங்க. அல்லாஹ் பார்ப்பாங்க, அப்ப நம்மளும் பார்க்கிறோமே, அல்லாஹ் பார்க்கிறான்னு கூட அப்ப என்ன ஆயிடும்? ஷிர்க் ஆயிடும்ல. அல்லாஹ் கேட்கிறான், நம்மளும் கேட்கிறோம். அப்ப அல்லாஹ் கேட்கிறான்னா அப்ப நம்மள மாதிரி அல்லாஹ் லைஸ கமிஸ்லிஹி ஷை'ன் அந்த வசனத்தை எடுத்துட்டான். ஒரு வசனம் தான், அல்லாஹ்வை போல எதுவும் இல்லை. அப்ப அல்லாஹ் பார்க்கறான்னு நம்மள ஷிர்க், அல்லாஹ் கேட்கறான்னு நம்மள ஷிர்க்னு சொன்னான். இது பார்த்தா அப்படி தெரியும். ஆனா உண்மை அதுவா? பார்க்கறதுல ஒண்ணா இருந்தாலும் பார்க்கிற விதத்துல வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அல்லாஹ் பார்க்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம், நம்ம கேட்கிற மாதிரி அல்லாஹ் கேட்கிறான். நமக்கு எவ்வளவு பலகீனங்கள் இருக்குது, அல்லாஹ்வுடைய பலகீனங்கள் இருக்குதா? நம்ம பார்வையில எவ்வளவு கோளாறு இருக்குது, அல்லாஹ்வுடைய பார்வையில கோளாறு இருக்குதா? அப்ப அங்க வேறுபாடு வந்துருது. அதே மாதிரி தான் இங்கே ஒரு தூரத்துல அவன் இருந்து இந்த பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அல்லாஹ் பாதிப்பு ஏற்படுத்தணும், இவன் பாதிப்பு ஏற்படுத்தணும் ஒண்ணா இல்ல. அல்லாஹ் எப்படி ஏற்படுத்துவான்? ஆகும் சொல்லுவான். ஆகும் சூனியக்காரன் இவனுக்கு கையை முடக்கணும்னு சொன்னா கை முடங்கிருமா? அந்த அதிகாரத்தை யார் வச்சிருக்கிறா? அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. பவர் யார் வச்சிருக்கிறா? அல்லாஹ் அவனே வச்சிருக்கிறார். இப்படி நிறைய வேறுபாடுகள் இருக்கு. சூனியங்களை அவன் படிக்கணும், அதுக்கப்புறம் சில பொருட்களை எல்லாம் எடுக்கணும், அதை வச்சு செய்யறதுல அல்லாஹ் தேவையா? அதுக்கப்புறம் அவன் செஞ்சானா அந்த சூனியம் நடக்குமா நடக்காதா அது தனிட்டாகும். அது ரொம்ப அரிதா நடக்கும், அல்லாஹ் தீர்மானிக்கிறதா நடக்கும். இப்படி எல்லாம் வேறுபாடுகள் இருக்குது. இது சிறுக்கிற அளவுக்கு கொண்டு போறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த கத்தி, கடப்பாறை, கம்பு, இந்த உதாரணம் எல்லாம் அல்லாஹ்வை நம்பாத நாத்திகர்களுக்கு இது சொல்லலாம். இந்த லாஜிக் அல்லாஹ்வை நம்புற மூமின்கள் எப்படி நம்புவாங்க? ஒரு அடிப்படை நான் சொல்றேன், ஒரு பொதுவான ஒரு அடிப்படை. உலகத்துல இயல்பான தன்மைகள் ஒரு வகை இருக்கு, இயல்புக்கு மாறான தன்மைகள் ஒரு வகை, ரெண்டுமே இருக்கு. இயல்பான அம்சங்கள், இயல்புக்கு மாறான அம்சங்கள். இயல்பான அம்சங்களை யாரும் மறக்க மாட்டாங்க. இந்த கத்தியால குத்துனா ரத்தம் வருகிறது இயல்பான விஷயம், கம்பால் அடிச்சா வலிக்குங்கிறது இயல்பான விஷயம், கடப்பாறை வச்சு குத்துனா சாவடிக்கலாங்கிறது இயல்பான அம்சம். இதை யாரும் மறக்க மாட்டாங்க. ஆனால் சூனியத்தின் பாதிப்பு, கண்ணீர் பாதிப்பு, இது இயல்பு கிடையாது, இது இயல்புக்கு மாற்றமான விஷயங்கள். உதாரணத்துக்கு அல்லாஹ் குர்ஆன்ல நபிமார்களுடைய அற்புதத்தை பத்தி சொல்லிட்டார். வமா கான லனா நரத்தியக்கும் சுல்தான் இல்லா பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எங்களால் அற்புதத்தை செய்ய முடியாது. யார் சொல்றா? நபிமார்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எங்களால் அற்புதத்தை செய்ய முடியாது. அற்புதம் செய்யறது இயல்பான அம்சமா, இயல்புக்கு மாற்றமான அம்சமா? இயல்புக்கு மாற்றமானது தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன அற்புதம் பண்ணாங்க? கைத்தடியை கீழே போட்டு பாம்பா மாத்தினாங்க. வேற கடல் என்ன செஞ்சாங்க? ரெண்டா வளர்ந்தாங்க, பாறையில தண்ணி வந்துச்சு. இதெல்லாம் இயல்பான விஷயமா, இயல்புக்கு மாற்றமான விஷயமா? இது யார் நம்புவா? மூமின் நம்புவான். யார் மறுப்பா? நாத்திகன் மறுப்பான். நாத்திகன் மறுக்கிறதுக்காக நம்ம மறுக்க முடியுமா? முடியாது. இதை நீங்க கவனிச்சு. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? அன்னி அஹ்லுக்குலக்கும் மின தீனி கஹயத்தி தைரி ஃபன்ஃபு ஃபீஹி ஃபயகுனு தைரன் பிஇذنில்லாஹ். நான் பறவை வடிவத்துல களிமண்ணால் பறவை வடிவத்தில் செய்து அதிலே நான் ஊதுவேன். அது அல்லாஹ்வுடைய அனுமதியோடு என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய அனுமதி வந்து டாபிக் க்ளோஸ் ஆயிடுச்சு. எது கூட சிறுக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய அனுமதியோட களிமண்ணை ஊதி பறவை வடிவமாக மாறும் என்றால் அது கூட சிறுக்கு கிடையாது. நாங்கள் அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு உள்ள அக்பர் அபரஸா வஹீல் மௌதா பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வுடைய அனுமதியோடு இறந்தவர்களை நான் உயிர்ப்பிக்கிறேன். குஷ்ட நோய், பொருளை உள்ளவர்களை தொட்டு தடவி குணமாக்குகிறேன். இது யாருடைய வேலை?
இறந்தவங்க உயிர்ப்பிக்கிறது அல்லாஹ்வுடைய செயல். அது இயல்பான அம்சமா, இயல்புக்கு மாற்றமான அம்சமா? இயல்புக்கு மாற்றமானது. இதை யார் நம்புவா? மூமின் நம்புவா. நாத்திய நம்புவானா? இத நம்ப மாட்டான். ஆனா இது ஷிர்க்குன்னு சொன்னா அவன் மண்டையில தான் ஷிர்க்கு. யாராவது ஒரு நாள் வரான் வந்து, என்னங்க ஈசா நபி இறந்தவர் உயிர்ப்பிச்சாரா, பறவையில ஊதுனாரா, கனிமல்ல பறவை உயிர்ப்பு மாறிச்சா, வீட்டில் உள்ள பொருளை எல்லாம் என்ன ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாரா? இதெல்லாம் நம்ப கூடாது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆற்றலுங்க. இது எப்படிங்க ஈசா நபிக்கு வரும்? மூசா நபிக்கு எப்படிங்க இது வரும்? இது ஷிர்க்குன்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? போடா, அவன் மண்டையில தான் ஷிர்க்கு இருக்கும். இது ஷிர்கா? இது ஷிர்க்கு கிடையாது. அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில. அல்லாஹ் இயல்புக்கு மாற்றமான காரியங்களை தன்னுடைய அதிகாரிகளிடத்தில் வெளிப்படுத்துகிறார். அல்லாஹ் வெளிப்படுத்துகிறார். இறந்தவங்களை உயிர்ப்பிச்சது ஈசா நபி ஆனாலும் அவருடைய சொந்த ஆற்றல் அதை செய்யல. அதை செய்யறது யாரு? அல்லாஹ் தான் செய்யறான். ஆனா யார் மூலம் செய்யறான்? அடியார்கள் மூலம் செய்யறான். இந்த விளக்கம் ஷிர்க் இல்லைங்கிற விளக்கம், இது அல்லாஹ் செய்யறாங்கிற விளக்கம், அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் இருக்குங்கிற விளக்கம், இவ்வளவு என்ன வார்த்தையில் அடங்கி இருக்குது? பி இதினில்லா எது அடங்கி இருக்குது? அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் இதை செய்ய முடியுங்கிற அந்த வார்த்தையில் அடங்கி இருக்கு. இதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி புகாரில் 5245வது ஹதீஸ், ரசூலுல்லாஹ் நோயாளியை பார்த்து சொல்வாங்களா, பிஸ்மில்லாஹி துர்பத்து அம்ரினா பிரீகத்தி பாலினா யுஸ்பா சதீமுனா பிஇذن ரப்பினா. அல்லாஹ்வுடைய பெயரால், எங்கள் சில பேருடைய எச்சிலால், எங்கள் சில பேருடைய எச்சிலால், எங்கள் சில பேருடைய எச்சிலால் மண்ணின் பொருட்டால், மண்ணின் மூலம் எங்கள் இறைவனின் அனுமதியுடன் எங்களின் நோயாளிக்கு குணம் கிடைக்கும். யார் சொல்றார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரில இருக்கு. அதாவது நோய் குணமாகும். எப்படி குணமாகும்? எங்களுடைய எச்சியின் மூலம் ஓதி பார்க்கறது இருக்குல்லங்க, அதுதான் ஹதீஸ். சஹாபாக்கள் ஒரு ஊருக்கு போனாங்க. ஒரு அரசர் இருந்தாரு, அவர் தேல் கடிச்சிருச்சு. அப்ப என்ன செஞ்சாங்க? ஓதி பார்த்து எச்சிய அந்த புண்ணுல காயப்பட்ட இடத்துல உமிழ்ந்தாங்க. புண்ணு நோய் என்ன செஞ்சிச்சு? விஷம் முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, நான் பாத்தியா சூரா ஓதி ஊதுன குணமடைஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ் வந்து எரிச்சாங்க. இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ ஒரு நாத்தியம் வந்து அதனால எச்சிலாம் எச்சியை வேணா துப்பி கொடுது. அது லேபுக்கு அனுப்புவோம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுல நோய் நீக்கக்கூடிய அம்சம் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போமா? ரிசல்ட் எப்படி வரும்? அது எச்சின்னு வரும், ஒண்ணுமே இல்லைன்னு வரும். அப்புறம் எதுக்குங்க போய்கிட்டு நோயாளிகள்லாம் போய் எச்சியை துப்புறீங்க, காயப்பட்ட இடத்துல எச்சியை வைக்கிறீங்க? அல்லும் சூரா ஓதி ஊதி விடுறோம். ஒரு ஆளுக்கு நாத்தியம் பேசுறாரு. அந்த காற்றை நம்ம என்ன செய்வோம்? ஒரு பையில அடிச்சு டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். அந்த காற்றுல ஏதாவது நோய் நீக்கக்கூடிய, காய்ச்சல் நீக்கக்கூடிய ஏதாவது விஷயம் இருக்குதான்னு கண்டுபிடிப்போமா அப்படின்னு ஒரு ஆள் சொன்னா, இந்த ஹதீஸ் நீங்க மறுத்துருக்கீங்களா? ஓதி ஊதுறது தானே. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் தூக்கும்போது என்ன செய்வாங்க? குர்ஆன் சூராவை ஓதி ஊதுவாங்க, மூஞ்சி எல்லாம் தடவாங்க. என்ன தடவுற, அதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா, அப்ப இது இயல்பான விஷயமா, இயல்புக்கு மாற்றமான அம்சமா? நோயாளிக்கு ஓதி ஊதுறதும் காயப்பட்ட இடத்துல எச்சில வைக்கிறதும் இது இயல்பான இயல்புக்கு மாற்றமான விஷயமா? இயல்புக்கு மாற்றமான விஷயம் தான். இதை போய் எவனாவது ஷிர்க்குன்னு சொன்னா, எங்க நோயை நீக்கிறது அல்லாஹ்வுடைய சக்திங்க. ஒரு மனுஷன் கம்பு கத்தில பேசுறாங்கல்ல, அது மாதிரி ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு நோயை நீக்க வேண்டும் என்றால் அவன் என்ன செய்யணும்? டானிக்கு கொடுக்கணும், ஊசியை எடுத்துட்டு வரணும். அப்பதான் நோய் குணமாகும். எதுவுமே இல்லாம ஊதுனா நோய் குணமாகும்னா யாருடைய சக்தி? அல்லாஹ்வுடைய சக்தி. எனவே இந்த ஹதீஸ் கூட ஷிர்க் சொல்லுவாங்களா? ஷிர்கா இது இல்ல. ஏன் இல்ல? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இதுனி ரப்பினா. நம்ம ஓதி ஊதுறது நம்ம வேலை. ஷிஃபாவை கொடுக்கிறவன் யாரு? அல்லாஹ் கொடுக்குறான். ஆனா யார் மூலம் கொடுக்குறான்? ஓதி ஊதுறவர் மூலம் தானே கொடுக்குறான். அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில. இவர் செய்யற வேலை மூலம் அது நடக்குது. அல்லாஹ் இடத்துக்கு
காட்டுறான். இது ஷிர்கா தௌஹீதா நம்புறது? இது தௌஹீத், இது ஷிர்க் கிடையாது. நபிமார்கள் அனுபவத்தை ஷிர்க் சொன்ன கூட்டம் இருக்குது. என்ன கூட்டம்? காதியானி, முஅத்தஸிலா. ஆனா ஆச்சரியமா இருக்கு, இவங்க சொல்லல. ஏன்னா இவங்களுக்கு சிஹர்ல வந்த குழப்பம் முஅத்தஸிலாக்களுக்கு அல்லாஹ்வுடைய அற்புதத்துல வந்துச்சு. அற்புதம் நம்பக்கூடாது, ஷிர்க்குன்னாங்க. அந்த குழப்பம் இவங்களுக்கு எதில் ஏற்பட்டிருக்கு? இப்போ சூனியத்தில் ஏற்பட்டிருக்கு இவர்களுக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இயல்புக்கு மாற்றமான விஷயங்கள் அல்ல அடியார்களுக்கு வெளிப்படுத்துறானா? வெளிப்படுத்துறான். ஆனா அதிகாரத்தை யார் கையில வச்சிருக்கிறான்? அவன் கையில வச்சிருக்கிறான். நீங்க நடத்தி காட்டுறது யாரு? அல்லாஹ் தான். யாரை காரணமாக்குற? அல்லாஹ். நல்ல விஷயத்துக்கு நல்லவங்க அல்லாஹ் காரணமாக்குவான். அற்புதம் நல்ல விஷயம், அதுக்கு நபிமார காரணமாக்குறான். ஓதி பார்க்கிறது நல்ல விஷயம், அல்லாஹ் அதுக்கு யாரை காரணமாக்குறான்? மூமின்கள் காரணமாக்குறான். அப்ப இதை சொல்லும் போது இதெல்லாம் நல்ல விஷயம், கெட்ட விஷயத்துக்கு எல்லாம் நாடுவாட எப்படி அப்படிமா? புகாரியில 7122வது ஹதீஸ். நீ அடுத்து வர காலத்துல தஜ்ஜால் வருவான் இருக்கு. தஜ்ஜால் வருவான், அவன் என்ன செய்வான்? மலையை வானத்தை பார்த்து சொல்லுவான், வானமே மழை பொழியும் சொல்லுவான். மழை பொழியும், வானத்தை பார்த்து மழை பொழியும் சொல்லுவான், மழை பொழியும். பூமியை பார்த்து, பூமியே நீ செடி கொடிகளை வெளிப்படுத்துமா? பூமி உடனே அவன் சொன்ன உடனே செடி கொடி எல்லாம் முளைக்கும். அது வரைக்கும் பாலைவனமா கிடக்கும். பொக்கிஷங்களை வெளிப்படுத்தும் சொல்லுவான், பூமியில மறைஞ்சிருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் வெளியே வரும். ஒரு மனுஷனை கொள்ளுவான், அவன் தலையில ரெண்டா குழந்தை, உடம்புல ஒரு பகுதி இந்த பக்கமும் இன்னொரு பகுதி இந்த பக்கமும் போகும். ரெண்டு துண்டா போவான். மறுபடியும் அவனுக்கு உயிரை கொடுப்பான். அந்த மனுஷன் எதிர்த்து வருவான். சொர்க்க நரகத்துல ஒரு காப்பியை வச்சிருப்பான், மலையளவுக்கு ரொட்டி துண்டுகள் வச்சிருப்பான், இறைச்சி வச்சிருப்பான், ஒரு நதியவே தன்னுடைய கைவசத்தில் வச்சிருப்பான் தஜ்ஜால். இதெல்லாம் இயல்பான விஷயமா? இயல்புக்கு மாற்றமான விஷயமா? இயல்புக்கு மாற்றமான விஷயம். இதை நம்புறது ஷிர்கா, இதை நம்புறது தௌஹீதா? இதை நம்புறது தௌஹீத். தஜ்ஜால் இப்படி செய்வான் நம்புறது ரசூலுல்லாஹ் தானே சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஷிர்க்குன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. எந்த கூட்டம்? காதியானிகள், முஅத்தஸிலாக்கள். தஜ்ஜால் ஹதீஸை மறுத்திருக்கிறாங்க. இவங்க என்னைக்கு மறுப்பாங்கன்னு தெரியல. அந்த காலம் ரொம்ப தூரம் இல்லை. ஏன்னா இதுவே இப்படிதான் வருது. அப்ப இது இயல்புக்கு மாற்றமான விஷயம். இதை நம்ம எப்படி புரிகிறோம்? அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில. தஜ்ஜால் அவன் விரும்பியதை செய்ய முடியாது. அல்லாஹ் அவன் மூலம் எதை வெளிப்படுத்த நினைக்கிறானோ அதுதான் நடக்கும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கெட்டவர்களுக்கு கூட இயல்புக்கு மாற்றமான விஷயங்களை அல்லாஹ் என்ன செய்யறான்? தஜ்ஜால் வெளிப்படுத்துறான். ரசூலுல்லாஹ் ஒரு சாரி கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே தஜ்ஜால் இப்படிலாம் செய்வானா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இது லேசானதுன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தஜ்ஜால் செஞ்சாலும் இதை செய்ய வைக்கிறது யாரு? அல்லாஹ் செய்ய வைக்கிறான். மூமின்கள் ஈமான்ல உறுதியா இருக்கிறாங்க, இல்லையா சோதிக்கிறது. டெஸ்ட் வரும்போது இயல்புக்கு மாறான விஷயங்களை அல்லாஹ் நடத்துவான். எங்கெங்கெல்லாம் மூமின்களுடைய ஈமான சோதிக்கிறானோ அங்க பூரா இயல்புக்கு மாற்றமான விஷயங்கள் நடக்கும். தஜ்ஜால் பற்றி நடக்குது. அப்ப இதை நம்ம ஷிர்க்கு சொல்றது இல்லை. அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. ஆனா அல்லாஹ் கெட்டவன் மூலம் என்ன செய்கிறான்? இதை நடத்தி காட்டுகிறான். அதே மாதிரிதான் கண்ணீர். கண்ணீர் இருக்குதுல, கண்ணீர் இவங்க மறுக்கிறாங்க. ஆனா கண்ணீர் இருக்குன்னு எத்தனை ஹதீஸ் இருக்கு தெரியுமா? எத்தனை சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்க தெரியுமா? சொல்றேன் பாருங்க. புகாரியில 5740வது ஹதீஸ். புகாரியில 5740 ஹதீஸை எடுத்து பாருங்க. நீங்க பார்க்கணும். நீங்க பார்க்காம இருக்கிறனால தான் இவ்வளவு குழப்பங்கள் தாண்டவம் ஆடுது. ஹதீஸை எடுத்து பாருங்க. புகாரில் 5740 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னதா அறிவிக்கிறாங்க, அலைன ஹாக்கும் கண்ணீர் இருக்குது, கண்ணீர் உண்மை. இவங்க சொல்றாங்க கண்ணீர் பொய்ங்கிறாங்க. யார் சொல்றது நம்ம கேட்குறது? அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. புகாரி 5838வது ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, கண்ணீர் இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரில 5738. எத்தனை சஹாபியாச்சு? 2 சஹாபியாச்சு. முஸ்லிம்ல 4058வது ஹதீஸ். வீட்டுல போய் ஹதீஸ் எடுத்து பாருங்க. 4058. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ஹக்கும் கண்ணீர் இருக்குன்னு சொல்லி நபி சொன்னது அவங்கள சொல்லல, நபி சொன்னதை அறிவிக்கிறாங்க.
எத்தனை சஹாபியாச்சு? 3 சஹாபி. முஸ்லிம்ல 4072 அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க கண்ணீர் இருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக. புகாரில 5705 ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்ராஹிம் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறாங்க கண்ணீர் இருக்குன்னு சொல்லி. எத்தனை சஹாபியாச்சு? 6 சஹாபியாச்சு. இப்ப 2 சஹாபி சொல்லிருக்கேன், ஆமீர் இப்ராஹிம் பின் ஹுசைன். 6 சஹாபியாச்சு. இவங்க எல்லாம் சொந்த கருத்து சொல்றாங்களா, நபி சொன்னதா அறிவிக்கிறாங்களா? நபி சொன்னதா அறிவிக்கிறாங்க. மாலிக் 1421வது ஹதீஸ். சஹல் இப்னு ஹுனைஃப் அறிவிக்கிறாங்க கண்ணீர் இருக்கு நபி சொன்னாங்கன்னு. எத்தனை சஹாபியாச்சு? 7. புகாரில 5739வது ஹதீஸ். அன் உம்மி சலமா, யாரு? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க கண்ணீர் இருக்கு நபி சொன்னாங்கன்னு என்ன செய்றாங்க? அறிவிக்கிறாங்க. எத்தனை சஹாபியாச்சு? 8 சஹாபியாச்சு. முஸ்லிம்ல 4085வது ஹதீஸ். ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க நபி சொன்னதாக கண்ணீர் இருக்கு நபி சொன்னதாக அறிவிக்கிறாங்க. யாரு? ஜாபீர். எத்தனை சஹாபியாச்சு? 9 சஹாபி. எல்லாமே என்ன ஹதீஸ்? புகாரிலையும் முஸ்லிம்லையும் மாலிக்லையும் உள்ள ஹதீஸ். பெரும்பாலான புகாரி முஸ்லிம் உள்ள ஹதீஸ். அவ்வளவு ஹதீஸ்களும் சஹீஹான ஹதீஸ்கள். அதிகமான சஹீஹ். இந்த ஹதீஸ் எந்த தரத்தில் உள்ள ஹதீஸ்? முத்தவாஃபிக். எந்த தரத்தில் உள்ள ஹதீஸ்? ஏன்னா சஹாபில எத்தனை பேர் வந்துட்டாங்க? 9 பேர். நான் பார்த்தவங்களுக்கு 9. இன்னும் நல்லா ஆய்வு பண்ணா வர்க்கத்தா கிடைக்கலாம் ஹதீஸ் கண்ணீர் சம்பந்தமா. நான் பார்த்த வரைக்கும் இத்தனை சஹாபாக்களுடைய அறிவிப்புகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். புகாரி முஸ்லிம் உள்ள அறிவிப்பு. இதையும் படுக்கிறாங்க ஷிர்க்குன்னு சொல்லி. ஷிர்க் அப்படின்ட்டு ஹதீஸ்ல இல்லாம சிந்தனையில இருக்குது. அப்ப இது என்ன? கண்ணீருங்கிறது இயல்புக்கு மாற்றமான விஷயம் தான். இதையும் அவங்க சூனியத்தை மறுத்து கொண்டிருந்த காலத்துல கண்ணீர் தொடர்பான ஹதீஸ் மறுக்கல. முதல் சூனியத்தை தான் மறுத்தாங்க. அப்ப சில உலமாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா கேட்டாங்க, புறச்சாதனம் இல்லாம பாதிப்பு ஏற்படுத்த முடியாதுங்கிறீங்களே, அப்ப கண்ணீர் மட்டும் என்னவா? கண்ணீர் மட்டும் என்ன? அது ஒரு புறச்சாதனம் இல்லாம ஒரு மனுஷன் பொறாமைப்படும் போது ஏற்படுது அப்படின்னு இருக்கும்போது அப்படியா? அதையும் மறுக்கணும். அதையும் மறுக்கிறாங்க. ஒவ்வொரு விவாதத்துக்கும் போக வேண்டியது, அங்க ஒரு 4 ஹதீஸை காலி பண்ணிட்டு வர வேண்டியது. எதிராளி கேள்வி கேட்டா பதில் தெரியாதுன்னா ஆய்வு பண்ணி சொல்லுவோன்னு சொல்லுங்க. ஹதீஸ்க்கு விளக்கத்தை தேடுங்க. ஏதோ 4 பேர் ஒரு ஹதீஸ்ல எதிராக கேள்வி கேட்டாங்கன்னா பதில் தெரியலையா, ஹதீஸை மறுத்துட்டு வர்றாங்களா? அப்ப கோளாறு இல்ல. என்ன கேட்டாலும் பதில் சொல்லணும். எனக்கு பதில் தெரியலையா, அது ஹதீஸா இருந்தாலும் ஹதீஸே கிடையாது. அல்லாஹ் பாக்க உமாவூத்திட்டு பின்னர் எதுவுமே இல்லாம கலிதா. உங்களுக்கு குறைவாக இருந்தாம அறிவு வழங்கப்பட்டிருக்கு அல்லாஹ் சொல்றோம். நம்ம அறிவுக்கு படலையா, ஒரு ஹதீஸ் கேள்வி கேட்டான கேள்வி பதில் சொல்ல முடியலையா, உடனே அந்த வாரத்தில் 4 ஹதீஸை காலி பண்ணு, இந்த வாரத்தில் 2 ஹதீஸை பாருங்க. ஒவ்வொரு வாரத்திலையும் ஹதீஸ் காலியாகிட்டு வரும். அப்ப எதுக்கு இந்த கண்டர் என்ன? இதையும் சிறுக்கு போட்டு குழப்பி வச்சிருக்கிறாங்க. அது எப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனுஷனுக்கு எப்படி பாதிக்கப்படுத்த முடியும்? கண்டேருங்கிறது அல்லாஹ் பொறாமப்படுறத ஹராமாக்கி இருக்கிறான். பொறாமப்படலாமா? நம்ம பொறாமப்படக்கூடாது. மீறி பொறாமப்பட்டால் நம்ம யாரை பார்த்து பொறாமப்படுறோமோ அவங்களுக்கு அல்லாஹ் நாட்ட பாதிப்பு இருக்கும். இந்த பாதிப்பை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் பொறாமைப்படக்கூடியவருடைய கையில இல்ல. யார் கையில இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. ஒரு மனுஷன் என்னதான் இருக்கா, நம்ம இப்படியே பொறாமப்பட்டாலும் சரி, அல்லாஹ் நானாதான் பாதிப்பு வரும். கண்ணீர் பாதிப்பு. இப்ப இந்த பாதிப்பு வருது சொன்னா இந்த தீங்கை யார் சுமந்துக்கிறார்? பொறாமப்பட்டவர் சுமந்துக்கிறார். பொறாமப்படாத ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஏன் பொறாமப்பட்ட? அப்ப உன்னுடைய சகோதரனுக்கு பாதிப்பு வருது சொன்னா அந்த பாவத்தை யார் சுமத்துகிறார்? பொறாமைப்பட்டவருடைய தலையில் அல்லாஹ் கொடுக்கிறார். அதனாலதான் பொறாமப்படாதீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ஷிர்கா? இது இயல்புக்கு மாற்றமான ஒரு விஷயம் தான். கண்ணீருங்கிறது இயல்புக்கு மாற்றமான ஒரு விஷயம் தான். ஆனா அதிகாரம் யாருடைய கையில? அல்லாஹ்வுடைய கையில. இந்த தீமையை தீர்மானிக்கிற ரைட்ஸ் பொறாமப்படக்கூடியவருடைய கையில இல்லை. யாருடைய கையில? அல்லாஹ்வுடைய கையில. இது ஷிர்கா? ஷிர்க் இல்லை. இதை நம்புறது இஸ்லாம்.
அதே மாதிரிதான் இன்னொரு விஷயத்தை இப்ப மறுத்துட்டு வர்றாங்க. என்ன தெரியுமா? இதோட முடிச்சு சொல்லலாம். என்னன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல ஜின்கள் ஒன்று ரெண்டு விஷயங்களை ஒட்டு கேட்கணும்னு அல்லாஹ் சொல்றான். இல்லா மனிஸ்தரத்த சம, ஓரிரு விஷயங்களை ஒட்டு கேட்பவனை தவிர, இல்லாமல் ஹத்திபல் ஹத்திபத்த, ஓரிரு விஷயங்களை ஒட்டு கேட்பவனை தவிர என்று அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஜின்கள் ஒட்டு கேட்டு வந்து அந்த ஒன்று ரெண்டு விஷயங்களை யாருடைய காதல் பண்றோம்? இந்த உள்ள குறிகாரனுடைய காதல் பண்றோம். இது அல்லாஹ் செட்டப் வச்சிருக்கிறான். குறிகாரன் 100 பொய் சொல்றான்னு அவன் சொல்றதை எவன் நம்ப போறான்? யாரு குறிகாரன் போவான்? அவன் ஒன்றுதான் ஒன்று உண்மையாது. அது எப்படி ஆகுதுன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. அப்பதான் நபி சொன்னாங்க, ஜின்கள் ஒன்று ரெண்டு விஷயங்கள் ஒட்டு கேட்டு வந்து குறிகாரனுடைய மனசுல போட்டுருது. அவன் 99 பொய்களோட இதையும் சேர்த்து கலந்து விடுகிறான். மக்கள் என்ன பார்க்கிறாங்க? அவன் ஒன்னதான் பார்க்கிறாங்க, உண்மையாயிடுச்சுன்னு. அவன் சொல்ற 99 பொய்கள் நம்பிடுறாங்க. இது குறிகாரன். இவன் நம்புறானா நம்பாம இருக்கிறானா? குறிகாரன் போலியா போகாம இருக்கிறியா என்று அல்லாஹ் இவனை டெஸ்ட் பண்றதுக்காக இப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் நினைச்சிருந்தா அந்த ஒன்று ரெண்டு விஷயங்களை ஒட்டு கேட்க கூடாது நடக்க முடியுமா? முடியாதா? முடியும். அல்லாஹ் உன்னை பாதுகாக்க சக்தி இல்லாத இருக்கிறான். இருக்குங்க, சக்தி இருக்குங்க அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் நினைச்ச ஒன்று ரெண்டு விஷயங்களை ஒட்டு கேட்க கூடாது ஆக முடியும். ஆனா அல்லாஹ் அதை விரும்புறான், அடியார்களை சோதிக்க. அப்ப இந்த ஒன்று ரெண்டு விஷயங்களை ஒட்டு கேட்டு சொல்றது இயல்பான விஷயமா, இயல்புக்கு மாற்றமான விஷயமா? இயல்புக்கு மாற்றமான விஷயம். இதை இந்த கூட்டம் வருகிறது. அப்ப நீங்க எல்லாத்தையும் பாருங்களேன். இந்த கண்ணீர், ஜின்கள் ஒட்டு கேட்டு வந்து குறிகாரன் வந்து சொல்றது, சூனியம். சூனியங்கிறது அது மாதிரி தானே. ஒருத்தர் சூனியம் செய்யலாம், பாதிப்பை தீர்மானிக்கிறவன் யாரு? பி இதுன்னு இல்ல. அதான் வசனத்தை பாருங்க, பி இதுன்னு இல்ல. ஒமாவும் இல்லாத எப்படி இருக்கல்ல வசனத்தை வச்சிருக்கிறான். இதன் மூலம் அவர்கள் எந்த பாதிப்பையும் செய்ய முடியாது. உண்மையில அதனால அவங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. இல்லாம இதுன்னு இல்ல, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம பாதிப்பு வரதா இருந்தா எது வேணும்? அல்லாஹ்வுடைய அனுமதி வேணும். அல்லாஹ் அனுமதிக்கணும். பாதிப்பு வரலாம் அப்படின்னு அல்லாஹ் அனுமதிக்கணும். அப்பதான் வரும். அல்லாஹ் நாடாமல், அல்லாஹ் அனுமதிக்காமல் ஒண்ணுமே வராது. இதுதான் விஷயம். அப்ப இதுவும் இந்த சூனியம், கண்ணேறு, ஜின்கள் ஒட்டு கேட்கிறது, நபிமார்கள் அற்புதம் செஞ்ச விஷயம், போதை பார்த்து குணமாக்குறது, இது எல்லாமே பாருங்களேன். ஒவ்வொன்றுக்கு மத்தியில வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லாமே ஒரே கான்செப்ட். என்ன கான்செப்ட்? இயல்புக்கு மாற்றமான காரியங்கள். சாமி என்ன பண்ணா? தூதருடைய காலடி மண்ணை எடுத்து காலமாட்டில், செத்த காலமாட்டில் எரிஞ்சா அது சத்தம் போட்டுச்சுல. நான் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்தேன், தூதருடைய கால்பிடி மண்ணை எடுத்து நான் காலை மாட்டின் மீது எரிந்தேன். இப்பதான் என் மனசு சொல்லுச்சு, செத்து போட கால் மாடு எப்படி பேசும், அது எப்படி சத்தம் போடும்? அது இயல்பான விஷயமா, இயல்புக்கு மாற்றமான விஷயமா? இயல்புக்கு மாற்றமான விஷயம். ஏன் அல்லாஹ் அப்படி செஞ்சான்? யா கௌமி இன்னமா ஃபுதித்து பிஹி, என்னுடைய சமுதாய மக்களே, இதன் மூலம் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். இயல்புக்கு மாறான விஷயங்களை கெட்டவர்கள் அல்லாஹ் நடத்துவான். எதுக்காக? சோதனைக்காக. அப்ப இந்த சாமினி, தஜ்ஜாலு, சூனியம், கண்ணேறு, குறிகாரன் வந்து ஒட்டு கேட்டு வந்து விஷயத்தை போடுறது, இந்த 5 கெட்ட விஷயம். 5ஐயும் பாருங்க. அது மாதிரி நபிமார்கள் அற்புதம் செய்தது, ஓதி பார்த்து குணமாக நல்ல விஷயம், இதையும் பாருங்க. எல்லாமே இயல்புக்கு மாற்றமான விஷயம். இதை நாட்டியம் நம்ப மாட்டான். யார் நம்புவோம்? மூமின் நம்புவோம். இது இயல்பான விஷயங்கள். அடியார்கள் கூட அல்லாஹ் நடத்தி காட்டினாலும் இதை நடத்தி காட்டுறவர் யாரு? அல்லாஹ். அதிகாரம் யாருடைய கையில இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அடியார்கள் விரும்பிய நேரத்தில் செய்ய முடியுமா? முடியாது. அப்ப இது ஷிர்கா, இது தௌஹீதா? இதை நம்புறது தௌஹீத். யாரெல்லாம் அறிவுக்கு படல, நீ சொல்லிட்டு நான் நம்புறேன், அதானங்க ஈமான். சூரியக்காரன் செஞ்சு காட்டு, அப்பதான் நம்புவேன். கண்ணேருன்னா எனக்கு செஞ்சு காட்டு, அப்பதான் நம்புவேன். அப்படின்னா நீ இஸ்லாத்துல இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நீ வேற எங்கே இருக்க வேண்டிய ஆள். நீ நாத்தியம். இதுக்கு பேர் ஈமான் இல்லை. அல்லது யூமினூன பில் ரைப், ரைபான விஷயத்தை நம்புவாங்கன்னு நல்லா சொல்றாங்க. நல்லடியாரு ரைப்னா அறிவுக்கு படாதவர்கள் என்ன
சொன்னது ஏன் அவங்க இதை இன்ஷா அல்லாஹ் பல விஷயங்கள் இருக்குது. அசர் நிகழ்ச்சி எப்போ முடிவடையுது? இதோட முடிவடையுது. இப்போ இந்த சிறுக்கு குழப்பங்களுக்கு விளங்கிருச்சு அவங்களுக்கு. யாராவது உங்களுக்கு சூரியத்தால் அல்லாடனா பாதிப்பு ஏற்பட்டோம்னா சிறுக்குன்னா அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லியிருக்கீங்களா? சரி சார், அசர் கொடுங்க.